உலகத்துல யாரை நம்புறதுன்னே தெரியல. முன்னாடி நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறதும் பின்னாடி போய் கேவலமா முதுகுல போய் குத்தி விடுறதும் இதுதான் நிறைய பேரோட வழக்கமாவே இருக்கு. அதெல்லாம் கூடவே இருக்கிறாங்க, எல்லாமே நமக்காக தான் பண்ற மாதிரி பண்றாங்க. ஆனா அவங்களுடைய தேவைக்காக நம்ம கூட இருந்துட்டு தேவை தீர்ந்ததுமே நம்ம விட்டு போயிடுறாங்க. பாத்தீங்களா, நம்மளுடைய எதிரியா இருந்தா கூட நமக்கு பெருசா வலிக்காதுங்க. ஆனா நம்ம கூடவே இருந்துட்டு நமக்கே இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா யாரையும் குத்த சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நல்லதா 4 வார்த்தை பேசிட்டா நம்பிடுறோம். நம்ம மனசுதான் அந்த தப்பு பண்ணுது. இவங்க நல்லவங்க, இவங்க நமக்கு நல்லதுதான் சொல்றாங்க, இவங்க நல்லா பழகுறாங்க, நல்லா பேசுறாங்க, எல்லாத்தையுமே சொல்றாங்களே, அட இவங்க கூட எப்பவுமே சந்தோஷமா இருப்போம், அட இவங்க நமக்கு எல்லாம் பக்கபலமா இருப்பாங்க, நமக்கு ரொம்ப ஆறுதலா இருப்பாங்க, இப்படி நம்பி ஏமாறுறது நம்ம தான். நம்ம முகத்துக்கு நேரா ஏதாவது திட்டா கூட நமக்கு தெரியாதுங்க, அந்த அளவுக்கு வலி இருக்காது. ஆனா முகத்துக்கு நேரா நல்லா பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே பின்னாடி போய் அடுத்த நொடியே நம்மளை பத்தி விதவிதமா ஏதாவது ஒரு பொருளைய பேசும்போது எப்படி நம்மளால ஏத்துக்க முடியும்? அது நம்ம காதுக்கு வரும்போது இவங்களை போய் நம்ம இப்படி நம்பணுமே அப்படின்னு ரொம்ப உடஞ்சு போயிடுறாங்க. மனுஷங்க இப்படிதான் மாறிக்கிட்டே இருப்பாங்க போல. என்ன பண்றது, அவங்க சூழ்நிலை, நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. நம்ம தான் பார்த்து பழக வேண்டியது, பார்த்து பேச வேண்டியிருக்கு. இவங்க நம்ம கிட்ட உண்மையா தான் பேசுறாங்களா, பொய்யா பழகிட்டு இருக்காங்களா? உண்மையா பேசுறவங்களை கூட சந்தேகப்படுற மாதிரி இருக்குங்க இந்த சூழ்நிலை. கவலைப்படாதீங்க, இவங்கன்னா இப்படிதான் வருவாங்க போவாங்க. உங்களை நம்புங்க, வாழ்க்கையில நல்லதே நடக்கும், மகிழ்ச்சியா இருக்கு.